So, good evening to all of you. சுகன்யா சொல்லுங்க. சார் ஆடியபிளா இருக்குங்க சார். ஓகே ஓகே சரிங்க பாப்போம். ஓகே சார். இந்த ஆடியபிளா இல்லையா நான் தெரிஞ்சுக்கணும். இந்த क्वेश्चन இருந்தா சொல்லலாம். நான் அதை வச்சு தான் சைமல்டேனியஸ் சொல்ல போறோம். சைமல்டேனியஸ் ஈவென்ட். சைமல்டேனிட்டி சரிங்களா? ஓகே சைமல்டேனிட்டி உங்களுக்கு தெரியும். Two events are takes place at the same time. That is known as simultaneous. So in ordinary normal classical mechanics, if two events is simultaneous for one observer, it will be simultaneous for all observers. எல்லா observerக்கும் simultaneous தான். சரிங்களா? ஒரு ஈவென்ட் simultaneous நடந்துச்சுன்னா அந்த ஈவென்ட் எல்லாருக்குமே எப்படி தான் இருக்குங்க? simultaneous தான். சரிங்களா? ஒருத்தர் சுவிட்ச ஆன் பண்றாரு at the same time light will glow. சரிங்களா? light glow ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. That means நான் எழுதுற இயந்திர லெட்டரும் நான் சொல்றது என்னதுங்க simultaneous. It is simultaneous for me. எனக்கு simultaneous, உங்களுக்கு simultaneous. யார் வந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, that is simultaneous. அந்த ரெண்டு ஈவென்ட் simultaneous தான். சரிங்களா? பட் இதெல்லாம் எப்ப applicable? It is applicable only in the Newton mechanics. When we are moving with very small velocities, சரிங்களா? Very low velocities. அப்ப மட்டும் தான் இந்த கான்செப்ட்லாம் applicable. Otherwise, these concepts are not applicable. சரிங்களா? So, according to relativity, one event is simultaneous for two observers. It need not be simultaneous for all the observer. எல்லா observerக்கும் simultaneous இருக்கணும்னு necessity கிடையாது. There is no சரிங்களா necessity that two events should be simultaneous for all the observer. எல்லா observerக்கும் அது simultaneous இருக்கணும்னா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. That is not simultaneity. அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போறோம். நான் முன்னாடி அன்னைக்கு சொன்ன அதே ட்ரெயின் தான் ஒரு ட்ரெயின் டயக்ராம் போட்டிருப்பேன். சரிங்களா? simultaneity புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ஒரு ட்ரெயின் டயக்ராம் போட்டிருப்பேன். சரிங்களா? So this is a train. இததான் TRB கேட்டிருந்தாங்க. நான் எக்ஸாக்டா அந்த क्वेश्चन என்னன்னு யாராவது சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்த்தேன். ஓகே நீங்க பாத்துக்கோங்க. இப்ப தெரிஞ்சா கூட சொல்லுங்க யாராவது. இந்த simultaneity பேஸ் பண்ண வந்து ஒரு क्वेश्चन. சரிங்களா? So this is one of the coach. சரிங்களா? The train is moving in eastwards. train eastல போயிட்டு இருக்குது, east directionல. சரிங்களா? So one person sitting in the east direction. சரிங்களா? He was throwing a ball upwards. ஒரு பால் இவர் மேல தூக்கி போறாரு. சரிங்களா? So another one person is also sitting in the west direction. இவரும் ஒரு பால் upwardsல தூக்கி போடுறாரு. சரிங்களா? upwardsல போடுறாரு. இதுதான் ஈவென்ட். சரிங்களா? This is an event. Event 1 ஈஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிறவர் போடுறது ஈவென்ட் 1. வெஸ்ட் டைரக்ஷன்ல இருக்கிற கோச்சோட இந்த எண்ட்ல இருக்கிறவர் தூக்கி போடுறது வந்து ஈவென்ட் 2. சரிங்களா? So there is an observer O dash. சரிங்களா? He is in that particular compartment. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இன்னொரு அப்சர்வர் உட்கார்ந்திருக்காரு. அவர்தான் O dash. அவரை பொறுத்த வரைக்கும் these two events, E1 and E2 are simultaneous events. So that E1 is takes place at the position of x1 and B1 x1 prime. சரிங்களா? x2 takes place at the position of x2 prime. சரிங்களா? Because நமக்கு தெரியும் s prime, that is moving frame of reference. இது ஒரு frame of reference வச்சுக்குவோம். இதே ஒரு frame of reference. That is s dash. S dash தான் train தான் s dash னு சொல்லுவோம் எப்பவுமே. சரிங்களா? It is moving with the velocity of v. நீங்க velocity போயிட்டு இருக்கு. அப்ப இவர் நோட் பண்றதுல எப்படி இருக்குன்னாக்கா x1 prime x2 prime இருக்கும். சோ இந்த அப்சர்வர் தான் ரெண்டு பொசிஷன் நோட் பண்றாரு. இது x1 prime இது x2 prime ஒருத்தர் இருக்காரு. ரெண்டு பேரும் simultaneous போறாங்க. E1 and E2 are simultaneous events. That is இவர் மெஷர் பண்ணக்கூடிய டைம், இவர் என்ன மெஷர் பண்ணிருப்பாரு, இதோட டைம் T1 prime, இதோட டைம் T2 prime நோட் பண்ணிருப்பாரு. பட் இவரை பொறுத்த வரைக்கும் simultaneous. சரிங்களா? E1 consider two events E1 and E2. சரிங்களா? E1 and E2. These two events are simultaneous for observer O dash. O dash is simultaneous. So அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு? T2 dash is equal to T1 dash. That's the meaning. சரிங்களா? Simultaneous னா வந்து ரெண்டு ஈவென்ட்டும் ஒரே டைம்ல நடக்குது. That is known as simultaneous. So இப்ப T2 dash is equal to T1 dash. கரெக்ட்டுங்களா? T2 dash and T1 dash ஒண்ணே தான், ஈக்குவல். சரிங்களா? ஓகே இதையே நம்ம என்ன பண்றோம், பிளாட்ஃபார்ம்ல ஒரு அப்சர்வர் இருக்காரு. So another one observer. So he is in the platform. சரிங்களா? பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம்ல இருக்காரு. That is O. இப்ப இவர் மெஷர் பண்றாரு, பாக்குறாரு அந்த ஈவென்ட் ரெண்டு பேரும் பால மேல தூக்கி போடுறாங்க. அந்த ஈவென்ட் அப்சர்வ் பண்றது யாரு, பிளாட்ஃபார்ம்ல இருக்காரு. இவருக்கு சைமல்டேனியஸா தெரியுமா? சோ அதை தான் நம்ம இப்ப கால்குலேட் பண்ண போறோம். சோ இவர் நோட் பண்ற டைம்
இந்த ஈவென்ட் 1 ஓட டைம் t1 னும் ஈவென்ட் 2 ஓட டைம் t2 னு நோட் பண்ணுவார். ஈவென்ட் 1 ஓட பொசிஷன் x1, ஈவென்ட் 2 ஓட பொசிஷன் வந்து x2. சோ நம்மளோட கேள்வி என்னன்னா t1 and t2 ஈக்குவலா வருமா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வி. சோ வாட் இஸ் த டைம் இன்டர்வல் பிட்வீன் t1 and t2? t1 t2 நடுவுல இருக்கிற டைம் இன்டர்வல் என்ன அப்படின்னு நமக்கு கண்டுபிடிச்சிடலாம் by using inverse Lorentz transformation. கரெக்ட்டா? inverse Lorentz transformation யூஸ் பண்ணா உடனே அதுக்கான ஆன்சர் கிடைக்கும். கரெக்ட்டுங்களா? t2 ஜெனரலா t க்கு ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். t ஓட ஃபார்முலா என்ன வருங்க? t dash க்கு ஃபார்முலா தெரியும். t dash is equal to t minus vx by c square into gamma. அது உங்களுக்கு தெரியும். t dash is equal to t minus vx by c square into gamma. சரிங்களா? அப்ப t ங்கிறது என்ன வரும்னா t dash minus vx dash by c square into gamma. Sorry, minus becomes plus. T is equal to t dash plus vx dash by c square into gamma. This is inverse Lorentz transformation. அப்ப t2 dash நீங்க t2 எழுதலாம். t1 எழுதலாம். t1 is equal to t1 dash plus vx1 dash divided by c square into gamma. Similarly, for t2 is equal to t2 prime plus vx2 prime divided by c square into gamma. So these are the two equations for t1 and t2. t1 and t2 equations நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்ப what is the difference between t1 and t2? கண்டுபிடிக்கலாமா? நிச்சயமா முடியும். t2 minus t1 போடுவோம். t2 minus t1. That is time interval between two events. t2 minus t1, which is equal to t2 dash minus t1 dash into gamma, because gamma ரெண்டு காமன், எல்லாத்துக்குமே காமனா வரும் gamma. அதனால எடுத்துக்கலாம் t2 dash minus t1 dash. அது ஒரு ஸ்டெப் எழுதி கூட எழுதிக்கலாம், உங்களுக்கு ஒரு விருப்பம். எப்படி இருக்குன்னா t2 dash plus vx2 by c square into gamma minus of இந்த gamma கூட உள்ள ஒண்ணு தெரியும். t2 dash into gamma plus vx2 dash divided by c square into gamma minus t1 dash into gamma minus vx1 dash divided by c square into gamma. அவ்வளவுதான். சரிங்களா? உள்ள கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டேன் அந்த மைனஸிங். அப்ப இங்க எழுதுங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு? gamma is common in these two. So first term and third term, that is t2 prime minus t1 prime into gamma plus உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x2 prime minus x1 prime v by c square into gamma. So this is the expression for t2 minus t1. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஏன்னா ட்ரெயின்ல தான் அந்த ஈவென்ட் நடக்குது. சரிங்களா? s dash பிரைம்ல, சரிங்களா? s dashங்கிற ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல, அந்த ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருக்கிற பொறுத்தவரைக்கும் அது சைமல்டேனியஸ். சரிங்களா? சைமல்டேனியஸ் ஈவென்ட் அப்படின்னு நம்ம முன்னாடி கொடுத்துட்டு எழுதிருக்கீங்க. So that is simultaneous. t1 dash is equal to t dash. அப்ப this term is 0. இந்த termோட வேலை முடிஞ்சு போச்சு. This term is 0. அப்ப what happens? அழிக்க தேவையில்ல, சாலிஸ்ட். ஓகே, பார்த்துக்கலாம். நம்ம மறுபடியும் தேவைப்பட்ட போட்டுருக்கேன். சரிங்களா? டயக்ராம். அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும்? t2 minus t1 which is equal to x2 prime minus x1 prime, சரிங்களா, into v by c square into gamma. v by c square into gamma. So this is the expression for the time interval between the two events. t2 minus t1 ங்கிறது x2 prime minus x1 prime v by c square into gamma. சரிங்களா? அப்ப இப்ப சைமல்டேனிட்டி இல்ல. சைமல்டேனிட்டி என்ன இருக்கு? இந்த இடத்துல உங்களுக்கு 0 கிடைச்சிருக்கும். t2 minus t1 ஓட வேல்யூ வந்து 0 வந்துருதுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? That events are simultaneous. The two events are simultaneous for observer O also. சரிங்களா? That is ரெஸ்ட் ஃப்ரேம்ல இருக்கிற பிளாட்ஃபார்ம் ஃப்ரேம்ல இருக்கிறவருக்கும் சரி என்ன அர்த்தங்க? சைமல்டேனியஸ் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பட் அப்படி நமக்கு கிடைக்கல. சரிங்களா? This is an if x1 x2 prime is equal to x1 prime. The x1 prime equal to x2 prime. அப்படி என்ன அர்த்தம்? If the two events are takes place at the same position. சரிங்களா? If the two events are takes place at the same position. சரிங்களா? At the same position,
if two events are takes place at the same position, if two events are takes place at the same position, then only two events are takes place at the same position. So, x2 prime is equal to x1 prime na two events are takes place at the same position. If two events takes place at the same position na t2 minus t1 is equal to 0 kadachum. The time interval measured by the observer O is also 0, that is simultaneous. If two events are takes place at the same position, conclusion. If two events are simultaneous, for all observers, only if the two events must be happen at the same position. Same position the two events should be simultaneous for all observers. The two events are simultaneous for all observers only if the two events must be happen at the same position or takes place at the same position. Then the event to ஒரே இடத்துல நடந்திருக்கும், அப்ப மட்டும் தான் சைமல்டேனியஸா இருக்கும். அதர்வைஸ் இட் இஸ் நாட் சைமல்டேனியஸ். நம்ம முக்கியம். சரிங்களா? இது புரியுதுங்களா? இதுவரை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. If two events are simultaneous for all observers, only if the two events must be takes place at the same position. ரெண்டு ஒரே பொசிஷன் நடந்தா மட்டும்தான் it will be simultaneous for all observers. சரிங்களா? இப்போ ஈக்குவேஷன் 1 வச்சு என்ன சொல்லலாம்? ஆக்சுவலா முதல்ல எழுதிருக்கோம். If two events are x2 prime x2 prime x1 prime அப்படியே இருக்கும். அப்ப x2 எப்படி இருக்குங்க? ஸ்மால். x2 prime is less than x1 prime. x2 prime வந்து x1 prime ஓட கம்மி. சரிங்களா? அப்ப இந்த இடம் எப்படி கிடைக்கும்? நெகட்டிவ் கிடைக்கும். t2 minus t1 is negative. அப்படின்னு என்ன அர்த்தம்? t1 அதிகம் அர்த்தம். t1 is greater than t2. எஸ் கரெக்ட். தெரிஞ்சு மாத்தி தான் டெரைவ் பண்ணிருக்கேன். பட் ஆனா ஆன்சர் கிடைக்கும். எப்படி பண்ணாலும் கிடைக்கும். நான் போன முறை வேற மாதிரி டெரைவ் பண்ணிருக்கேன். சரிங்களா? x2 prime is less than x1 prime. அப்ப t2 minus t1 is negative. t2 minus t1 இது நெகட்டிவ் வருது. சரிங்களா? t2 minus t1 நெகட்டிவ் என்ன அர்த்தம்? t1 அதிகம் t2 கம்மின்னு அர்த்தம். இது அதிகம் இது கம்மின்னு அர்த்தம். அப்ப t1 is greater than t2. அப்படி அர்த்தம் t2 ஓட வேல்யூ கம்மி, t1 ஓட வேல்யூ அதிகம். That means this event takes place first. சரிங்களா? Second event takes place first. Second event takes place first. அல்லது real event takes place first. அது ரொம்ப முக்கியம். அதனால படிக்கணும். எப்பவுமே real event தான் first நடக்கும். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? யாரு பிளாட்ஃபார்ம் வந்து பாக்குறவங்க real event appears first. இந்த மாதிரி ட்ரெயின் ப்ராப்ளம் கொடுத்து சரிங்களா எது வந்து முன்னாடி நடக்கும் அப்படின்னு கேட்டனாவே the real event appear first. இந்த கான்செப்ட் தான் ஞாபகம். real event is appears first. real event is appears first. The real event is appears first. இந்த ஒரு வார்த்தை மட்டும் வச்சுக்கோங்க போதும். real event appears first. இன்னொரு simultaneous. சரிங்களா? simultaneity is not absolute. simultaneity வந்து absolute கிடையாது. சரிங்களா? it is relative. அது கூட இல்லைங்க. simultaneity is not absolute. மேல எழுதுறேன். simultaneity is not absolute. அது absolute கிடையாது. சரிங்களா? it is relative. Relative now. It's not absolute, but it is relative. Simultaneity is not absolute, but it is
relative. But it is relative means மாறும். சரிங்களா? Absolute எல்லாருக்கும் என்ன இருக்கணும்? Simultaneous இருக்கணும். Even simultaneous எல்லா observerக்கும் simultaneous இருந்திருக்கணும். இருந்துச்சுன்னா என்னதுங்க? Simultaneity is absolute னு சொல்லிக்கலாம். Simultaneity is not absolute. It is a relative term. சரிங்களா? Actually அது ஒரு relative term தான். அவ்வளவு ஒரு சின்ன 2 டாபிக் மட்டும் பார்த்துட்டு நம்ம நிறைய ப்ராப்ளம் போடலாம். ப்ராப்ளம் படிக்கிறது நம்ம நிறைய உங்களுக்கு விஷயம் தெரிய வரும். சரிங்களா? ப்ராப்ளம் தான் நிறைய பார்க்கணும். மாஸ் வேரியேஷன் அண்ட் அடிஷன் ஆஃப் வெலாசிட்டிஸ் இது ரெண்டும் பார்த்துட்டோம்னா நிறைய ப்ராப்ளம் போடலாம். சரிங்களா? நிறைய ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஈஸியா நீங்க நிறைய அதை வந்து சால்வ் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் மெத்தட் இருக்கு, இனிமேல் வரதெல்லாம் அதுல. ஓகே, மாஸ் வேரியேஷன். So there is m. So the mass variation formula m is equal to m naught இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது, root of 1 minus v square by c square is the formula. சரிங்களா? So this is improper mass. This one is proper mass. இது பேர் proper mass. சரிங்களா? improper mass and proper mass. Okay. அல்லது இப்படி கூட எழுதலாம், m is equal to gamma m naught, because this one is 1 by root of 1 minus v square by c square. Relativistic multiplication factor. சரிங்களா? gamma. Okay, gamma is always greater than 1 நமக்கு தெரியும். அப்ப m is greater than m naught. m எப்பவுமே m naught ஓட அதிகமா இருக்கும். ரெஸ்ட் மாஸ் விட அதிகமா இருக்கும். சரிங்களா? improper mass is greater than proper mass. Improper mass is greater than proper mass. Proper mass ஓட அல்லது proper mass is always a minimum mass. சரிங்களா? least mass. இது மாதிரி கூட எழுதலாம். Proper mass is a least mass. It means that proper length is a maximum length. Proper length is the maximum length. Proper time is the shortest time. சரிங்களா? Proper mass is a less mass அல்லது least mass. இதுக்கு கம்மியான mass தான் proper mass. improper mass தான் எப்பயும் அதிகமா இருக்கும். இதெல்லாம் ஏன் இவ்வளவு எழுதி போட்டிருக்குன்னா, சில நேரத்துல சம்மு கொடுத்துருப்பாங்க, அந்த சம்ம சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஈஸியா அந்த ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இந்த டாபிக், இந்த கான்செப்ட் நமக்கு தெரிஞ்சிடணும். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா பார்த்தாது. சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, நடத்துறவங்க இது மட்டும் தான் கொடுப்பாங்க, இதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? பட் ஆனா இதுக்கு வந்து விஷயமா இருக்கு. இதுதான் கான்செப்ட். சரிங்களா? இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா கொஸ்டின் எங்கேயோ கேட்டாங்க நம்ம ஈஸியா ஆன்சர், எந்த ஆன்சர் வரும் எந்த ஆன்சர் வரல அப்படின்னு நம்மளால டிட்டர்மினிஸ்டிக்கா சொல்லலாம். சரிங்களா? சோ ப்ராப்பர் மாஸ் இஸ் ஆல்வேஸ் a least mass. சரிங்களா? ப்ராப்பர் லென்த் இஸ் always a maximum length. Proper time is the shortest time. The shortest time is known as proper time. Okay. Very beginning. அப்ப இதே கொஞ்சம் மாத்திடுறா, இன்னொரு மாதிரி எழுதலாம். Moving mass is always greater than rest mass. அப்படி சொல்லணும். Moving mass is always greater than its rest mass. Rest mass ஓட அதிகமா இருக்கும். Moving mass is always greater than rest mass. Moving mass எப்பவுமே greater than the rest mass. அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஓகே, இப்போ ஒரு கண்டிஷன் நம்ம எப்பவுமே நார்மலா அப்ளை பண்ற கண்டிஷன் தான். என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா, if v is equal to c, the velocity of the particle is equal to speed of light. அது நம்ம அப்ளை பண்ண முடியாது, பட் தியரிட்டிக்கலா நம்ம சொல்றோம். if v is equal to c, what happens? m equal to m naught divided by root of 1 minus v square by c square. c square by c square is 1. It get cancel. We get 0. Anything by 0, that infinity. So mass tends to infinity. If v is equal to 0, mass becomes infinite. அப்ப என்ன தெரியுது? No material particle can approach the speed of light. எந்த ஒரு மெட்டீரியல் பார்ட்டிகல் ஸ்பீட் ஆஃப் லைட் அப்ரோச் பண்ண முடியாது. சொல்லலாம், பண்ணலாம்னு சொல்லலாம். யாரு பண்ணலாம்? நம்மளால பண்ண முடியாது. சரிங்களா? we are massive particles. நம்ம ரொம்ப ரொம்ப மாஸ் அதிகமான ஆளுங்க. சரிங்களா? கம்பேர் டு some subatomic particle like electron, proton, அதோட கம்பேர் பண்ணும்போது மீசான்ஸ் நம்மளோட மாஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? அப்ப we cannot achieve the speed of light. speed of light நம்மளால போக முடியாது. சரிங்களா? அப்ப யார் போவாங்க? சரிங்களா? அது ஒரு क्वेश्चन. சோ those massless particles are moves with speed of light. But mass tends to infinity. Hence, any material particle
cannot attain speed of light. So hence, no material particle. Any good or not? Hence, material particle cannot attain speed of light. Hence, material particle cannot attain speed of light. Only the massless particles. Only the massless particles can attain the speed of light. Only massless particles attain the speed of light. Only massless particles attain the speed of light, like photon. Like photon. Photon or rest mass rest mass is 0. Examination rest mass 0. Photon rest mass is 0. In the relation, the relation actually as V approaches C, mass becomes increases. This time, 1 by root of 1 minus C square by C square time is increases. If V increase relativistic multiplication factor is increases. The equation M is equal to gamma M naught. Gamma equal to 1 by root of 1 minus V square by C square. As velocity V increases, gamma also increases. Gamma increases. So relativistic multiplication factor is also increases. Relativistic multiplication factor increases. As velocity V increases, gamma is also increases. Hence, mass of a moving object increases with respect to velocity with respect to its velocity. Our velocity mass will increases. Mass will increase. Mass will increases. Mass will increases. Next time, the relativity is applicable. Relativity is applicable. For normal day-to-day life, the theory not works. Work one situation work when velocity is greater than 0.5 c. 0.5 c is appreciable. The relativistic mass variation or relativistic concepts in general relativistic or in general relativistic mass variation or in general relativistic theory applicable only if the velocity is greater than only if the velocity is greater than or equal to c by 2 or v is greater than or equal to 0.5 c. 0.5 c மேலான ஸ்பீட்ல போனீங்கன்னா மட்டும்தான் the relativity is applicable, otherwise the relativity is not applicable. Relativity நமக்கு applicable இல்ல. Other cases எதுலயுமே applicable இல்ல. ஓகே, சில முக்கியமான இதுதான் நீங்க மனசுல வச்சுக்கணும். நிறைய டைம்ல ஈஸியா ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். பாத்துங்களா? So velocity is equal to 0.5 c. 0.5 c ல போனா what is about relativistic multiplication factor gamma? Gamma is 1.154. இதை நீங்க மெமரைஸ் பண்ணிக்கணும். இது ரொம்ப முக்கியமானது, அதனால மெமரைஸ் பண்ணி சொல்லுங்க. ஈஸியா சால்வ் பண்ணி போகலாம் ப்ராப்ளத்தை. அதுக்காக ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு ஞாபகம் இதெல்லாம் போட்டு பாருங்க. யூஷுவல் மெத்தட், ரெண்டு மெத்தட் நான் சொல்லி கொடுத்தேன். So which method is suitable for you? அல்லது at the time of examination which one is do you remember? Just you remember,
அதை யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? பட் இது ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்லி தரேன். சரிங்களா? பட் இது ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருந்ததுன்னா you can follow the conventional method. So B is equal to 0.5, so that is 1.154. B is equal to 0.6C அப்படினாக்கா gamma ஓட வேல்யூ வந்து 1.25. B is equal to 0.7C அப்படினாக்கா gamma is equal to 1.4. அதோட வேல்யூ ஃபேக்டர், அது this a number, that's all. சரிங்களா? How much will increase or how much will decrease is depends upon the factor gamma. சரிங்களா? Relativistic multiplication factor. B is equal to 0.8C, gamma is equal to 1.66. B is equal to 0.9C, gamma is equal to 2.29. B is equal to 0.95C, gamma is equal to 3.2. B is equal to 0.99C, gamma is equal to 7.1. பாருங்க, ஒரு தடவை படிச்சிட்டீங்கன்னு ஞாபகம் வந்துடும். ஒன்னும் பயப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது. சரிங்களா? அடுத்து B is equal to மேல எழுதுறேன் 0.999. C அப்படின்னா gamma is 22.4. தெரியுதுங்களா? ஓகே. B is equal to 99,998C. இவ்வளவு ஸ்பீட்ல போச்சுன்னா gamma is becomes 50. Gamma is equal to 0.49 அப்படின்னு போச்சுன்னா gamma is equal to 70.72. அவ்வளவுதான். இதெல்லாம் நீங்க ஞாபகம் மினிமம். மற்ற வேல்யூ எல்லாம் கொண்டு வந்துக்கலாம். இதான் ப்ராப்ளமே கேட்கறேன். எல்லா புக்கும் அனலைஸ் பண்ணதுல இதுதான். சரிங்களா? கொடுக்குறான் புக்ல இப்படி அனலைஸ் பண்ணது இந்த தான் கொடுக்குறான். சரிங்களா? இதெல்லாம் தான் வேல்யூஸ். ஆல்மோஸ்ட் எல்லா ப்ராப்ளமே நம்மளை தாண்டி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க கொஸ்டின் ஆல்ரெடி வச்சிருக்கேன். 10,000 கொஸ்டின்ஸ், மோர் தென் 10,000 to 15,000 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதனால நிறைய கொஸ்டின், இன்னும் நிறைய கொஸ்டின் கொடுக்குறேன். சரிங்களா? ஓகே. 0.5C அப்படிங்கும்போது 1.154, 0.16 இது 1.25, 0.7C அப்ப 1.4, 0.8C 1.66, 0.9C 2.29, 0.95 3.2. சரிங்களா? 0.95 இங்க மட்டும் 0.95 நடுவுல வரும். 3.2, 0.99 7.1, 0.999 22.4, 0.998 50, 0.49 பாயிண்ட் அப்புறம் 49C ல போய் ஸ்பீட்ல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் 70.72 டைம்ஸ் வந்து என்னாகும், that gamma relativity multiplication factor is increases. இப்போ இதுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வந்து நீங்க டக்குன்னு சால்வ் பண்ணிடுவீங்க. சரிங்களா? இப்போ ஒரு சம் சொல்ற மாதிரிங்களேன், இது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். சரிங்களா? சில நேரத்தில் ஈஸியா கொஸ்டின்ஸ் சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா என்னென்ன கொஸ்டின்ஸ் சொல்றோம். ஒரு ப்ராப்ளம் போடுவோம். A particle of rest mass m0 moves with, நீங்களே சொல்லலாம். நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் இருக்கும், பரவாயில்ல அப்படின்னு. எனிவன் இங்க போட்டுக்கலாமே. The last state which the mass of the particle becomes 1. நிஜமா யார் போடலீங்களா? இல்ல வேற ஏதாவது வேலைக்கு போயிட்டீங்களா? இலக்கிய சொல்லுங்க. இலக்கிய பிரியதர்ஷினி 0.6 சார். சூப்பர். 0.6 எப்படி சொல்றீங்க? சார் mass becomes 1.25 times rest mass. gamma வந்து 1.25. gamma 1.25 யாருக்கு 0.6 கரெக்ட்டா? ஓகே. இல்ல நார்மல் யூசுவல் மெத்தட்ல போலாம். அப்ப ஆக்சுவலி யூசுவல் மெத்தட் சொல்லி தருவேன் பாத்தீங்களா? யூசுவல் மெத்தட் நான் போயிருக்கோம். யூசுவல் மெத்தட் ரொம்ப அவசியமானது. இதுக்கு போடுவோம் யூசுவல் மெத்தட். m equal to m0 divided by root of 1 minus v square b square. So this is the usual formula for mass. இதுதான் ஆக்சுவல் ஃபார்முலா. இப்போ இந்த ஆக்சுவல் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. 1.25 m சரிங்களா? m0 equal to m, ஏன்னா because mass equal to 1.25 m0 அதான் கொடுத்துருக்காங்க given. m0 divided by root of 1 minus v square by m0 get cancel. அப்ப என்ன பண்ணிக்கலாம்ங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். root of 1 minus v square by c square is equal to 1 divided by 1.25. 1.25 னா உங்களுக்கு தெரியும் 1.25. சரிங்களா? 5/4 5/4 பட்டா வரும் நினைக்கிறேன். 5/4 1 10 இது 2 5/4 தான். 1.25 5/4 சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும் உங்களுக்கு?
root of 1 minus v square by c square 5 by 4 போடும்போது தலையில போயிடும் 4 by 5. அப்ப இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிடுங்க 1 minus v square by c square is equal to 16 by 25. அப்ப v square by c square is equal to அது அந்த பக்கம் கொண்டு போறீங்க இருந்தாலும் 1 minus 16 by 25. அப்ப 25 minus 16 divided by 25. 25 minus 16 divided by 25 அப்ப உங்களுக்கு என்ன கிடைக்கும் 9. சரிங்களா 9 by 25 is equal to v square by c square. அப்ப v square என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 9 by 25 c square. அப்ப v is equal to 3 by 5 c. 3 by 5, 30 by 5, that is 0.6. V is equal to 0.6 c. Or 3 by 5 c. This is usual method. சரிங்களா usual method உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னொரு ஒரு விஷயம் கொடுப்போம். ஆக்சுவல் மெத்தட் தான் பாருங்க நாம டக்குன்னு சொல்லிட்டோம் 0.6 c அப்படின்ட்டு காமா வச்சு சொல்லிட்டோம். காமா 1.25 நிச்சயம் வெலாசிட்டி 0.6 இருக்கணும். என்ன ஃபிராக்ஷன் தெரியுங்க 3 by 5 c. சரிங்களா யூஷுவலா போட்டீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஒருவேளை இது மறந்துட்டு இதுக்கு இருந்துடணும். சரிங்களா கண்டிப்பா தேவைப்படும். இது தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. லைக் நியூட்டன் மெக்கானிக்ஸ் மாதிரி. சரிங்களா இது ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் ஸ்பீடா சம் போறதுக்கு டக்குன்னு போட்டுடலாம். பட் மறந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்ப நார்மல் ஸ்பீட்ல வரும். நம்ம நியூட்டன் மெக்கானிக்ஸ் மாதிரி போட்டுட்டு வரும். m is equal to root of 1 minus v square by c square. இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து 0.2 c ஸ்பீட்ல மூவ் ஆகுது. சரிங்களா தென் ஃபைண்ட் இட்ஸ் relative mass to the rest mass. நடுக்குள்ள ரேஷியோ கண்டுபிடிங்க அப்படி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். Then find its body is anyone guessingலே ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். கெஸ்ஸிங் ஆன்சர் மட்டும் சொல்லுங்க போடலாம் வேண்டாம். கெஸ்ஸிங்ல உங்களுக்கு எந்த ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம கரெக்டா கெஸ் பண்ற மாதிரி கண்டுபிடிக்கலாம். சொல்லுங்க anyone எந்த ஆன்சர் அமைதியா இருக்கீங்க போட்டுதான் சொல்லுங்க. நான் தான் சொல்லிருக்கேன் எதையுமே முழுசா படிக்க முடியாது. அறவரையா தான் படிக்கணும். அப்படி மைண்ட் செட் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியா படிச்சிடலாம். அதுக்கு அறவரையா தான் படிக்கணும். முழுசாவே எதையுமே படிக்க முடியாது. யாராச்சும் சொல்லு போட்டுடலாம். நீங்க என்ன சொல்லிருக்கலாம் m is equal to m naught சரிங்களா root of 1 minus v square by c square. சரிங்களா அல்லது m is equal to gamma m naught. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்ப v is equal to 0.5 இருந்தா நம்ம ஸ்டார்ட் பண்ணுமே. 0.5 c க்கு gamma வந்து 1.154 வரும். 1.2 வராது. 0.5 c க்கு 1.2 வராது. 0.6 c க்கு தான் என்ன வரும்னா gamma is equal to 1.25. 0.7 c க்கு தான் என்ன வரும்னா gamma is equal to 1.4. சரிங்களா gamma 1.66 2.29 3.2 7.1 22.4 50 70.72 இப்படி வச்சு வந்துட்டு இருக்கும். சரிங்களா உங்களுக்கு அப்படியே மனப்பாடம் ஞாபகம் இருக்கும். ஓகே அப்ப இந்த ஆன்சர் வந்து 0.8 ல போனதான் வரும். இந்த ஆன்சர் வந்து 0.7 ல போனதான் வரும். சரிங்களா இந்த ஆன்சர் இப்போ வரும் ரெஸ்ட் இருந்தா வந்துடும். ரேஷியோ மூவிங் மாஸ் ஒரே மாஸ் தான் இருக்கும். சரிங்களா அப்ப இந்த ஆன்சர் தான் வரும். இந்த ஃபார்முலா எழுத தேவையில்லை. இந்த ரேஷியோ மனசு ஞாபகம் இதுதான் வரும் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் பை கெஸ். சரிங்களா ஓகே அப்ப ஆன்சர் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வேற எதுவும் வராது. வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் நான் போட்டு காட்டுறேன். வாய்ப்பே கிடையாது. வேற எந்த ஆன்சர் வராது. இது மட்டும் தான் வாய்ப்பு. அப்ப மாஸ் என்ன சொல்லு ரேஷியோ மூவிங் மாஸ் டு ரெஸ்ட் மாஸ் m by m naught கேக்குறாங்க. 1 by root of 1 minus v square by c square. What about v? v என்னது 0.2 c. அப்ப 1 by root of 0.04 0.2 ஸ்கொயர் 0.04 நான் பாருங்க. சரிங்களா நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். எப்பவுமே இதெல்லாம் சில நேரத்துல நம்ம சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம். 0.2 ஸ்கொயர் பண்ணா 0.04 ஆகும். நான் நிறைய நேரத்துல பண்ணுவேன். அதனால சொல்றேன். So 0.04. So m by m naught is equal to 1 by root of 1 minus 0.04. 1 minus 0.04. 10 6 சரிங்களா 0.96. So m by m naught is equal to 1 by root of 0.96. 0.96 ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா அதோட அதிகமான வேல்யூ வரும். 0.96 வந்து some value that is 979 almost 0.98 சரிங்களா மேல 0.
So m by m naught is equal to 1 by 0.98, around 0.8. 0.96 square root is 0.98. 1 by 0.98. 1 ஓட கொஞ்சம் அதிகமா இருக்கும். Slightly. So this is slightly less than 1. அப்ப இது வந்து 1.02 வரும். போட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். சரிங்களா, நான் ரஃபா போட்டுறேன். 1.0. இது பொதுக்கி போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றேன். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் தேவையில்லை. கண்ண மொழிக்கு தெரியல. 1.02. சரிங்களா, யாராவது இப்படி சொல்லி கொடுக்கணும் பாருங்க, சொல்லி தர மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். நான் சில விஷயம் அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, சொல்ல மாட்டாங்க. ஓகே, இதுக்கு மேல ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆகுது. So we are entering into the problem actually. சரிங்களா, இப்பதான் நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள என்ட்ரு ஆகணும். ரிலேட்டிவிட்டி இப்ப வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் கூட இன்னும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. சரிங்களா, நான் நிறைய சொல்லலாம். அந்த ரிலேட்டிவிட்டி இருக்குதுலே டஃபா கொஸ்டின் கேட்கலாம். இருக்குதுலே டஃப் போடவே முடியாத மாதிரி கேள்வி கேட்கலாம். அதுக்கு முதல்ல வந்து ரிலேட்டிவிட்டி நடத்தி பாருங்க. அவருக்கு முதல்ல அது தெரிஞ்சிருக்கு என்னன்னு. சரிங்களா, ஓகே. இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா என்னன்னா, so velocity of a particle is c by n root of n square minus 1. So this is one of the shortcut methods. V is equal to c by n root of n square minus 1. எழுதிக்கோங்க, பின்னாடி நான் சொல்றேன். And the momentum p is equal to m naught c into root of n square minus 1. So this is a formula for momentum. momentum கண்டுபிடிக்கிறதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா. ஆக்சுவலா மொமெண்டத்துக்கு என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி இங்க வந்து நம்ம போடலாம் நார்மல் மெத்தட்லயே. சரிங்களா, ஆக்சுவலா மொமெண்டம் அப்படிங்கிறது m into v, mass into velocity. Mass is equal to gamma m naught into v. So this is actual formula for momentum. சரிங்களா, momentum of a moving object. சரிங்களா, மூவிங் தான் மொமெண்டம். மொமெண்டம் ரிலேட்டிவிஸ்டிக் மொமெண்டம். ரிலேட்டிவிஸ்டிக் மொமெண்டம். இதுல இருந்து இந்த கொஸ்டின் கொடுக்குற பாருங்க. இது இன்னும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். சரிங்களா, இதெல்லாம் நம்ம முன்னாடி வந்து வேற மாதிரி போட்டுட்டு இருந்தோம். இப்ப இது எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரியும். ரெண்டு விஷயம் எழுதிக்கோங்க. b is equal to c by n root of n square minus 1. momentum p is equal to n naught c root of n square minus 1. what is n? அதான் நமக்கு வேணும். சரிங்களா, என்னங்கிறது என்ன? இட்ஸ் a coefficient. சரிங்களா, or it is gamma. m is equal to gamma m naught அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த காமாவை தான் இங்க என்னன்னு யூஸ் பண்ணிருக்கேன். how many times that of rest mass? where n is how many times that of rest mass. where n is a coefficient, how many times that of rest mass? என்னங்க இல்ல காமா தான். சரிங்களா, how many times that of rest mass. அதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? மோஸ்ட் ஆஃப் தி டைம் we can find the velocity கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஒரு கொஸ்டின் உங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு புரியுது, இல்லைன்னா புரியாது. பழைய ஸ்டூடெண்ட் என்ன போட்டிருப்பாங்க, நீங்க சொல்லும் போது நான் அடுத்து என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு தெரியாது. சரிங்களா, find the velocity of the particle. சரிங்களா, find the velocity of the particle. Find the velocity of the particle if its mass is 3 times its rest mass. If its mass is 3 times its rest mass. Rest mass மாதிரி 3 மடங்கு டைம்ல இருக்கு. If mass is, find the velocity of the particle if its mass is 3 times its rest mass. 3 times its rest mass. அப்படின்னா அந்த பார்ட்டிகளோட வெலாசிட்டி என்ன? ஆப்ஷன் ஏ √3 by 2c, ஆப்ஷன் பி 1 by √2c, ஆப்ஷன் டி. சரிங்களா, 1 by 2c, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. அப்படி செட் பண்ணிக்கோ. √2 by 3c இது ஆப்ஷன்ஸ். சரிங்களா, velocity of the particle is, find the velocity of the particle if its mass is 3 times its rest mass. m is equal to 3m naught அப்படின்னு சொல்லிட்டாங்க. this is n value, n is equal to 3. அப்ப velocity கண்டுபிடிக்கிற ஃபார்முலா, ஷார்ட்கட் ஃபார்முலா, velocity v is equal to
c by n root of n square minus 1. சரிங்களா? c by 3 root of 3 square, that is 9 minus 1. அப்ப velocity என்ன எழுதலாம்? இங்க எழுதுறேன். velocity is equal to c by 3 root 8. root 8 என்ன பண்ணலாம் நீங்க? 4 into 2 எழுதலாம். 4 உள்ள எடுத்துனா 2 வந்துரும். 2 root 2 divided by 3 into. Okay. இப்போ இதே question find the velocity of the particle if mass is 2 times its rest mass. அப்படி என்ன ஆன்சர் வருங்க? கடகன்னு சொல்லுங்க. கனிமொழி சொல்லுங்க. Square root of 3 by 2c, sir. root 3 by 2c. First one. ஆமாங்க சார். Very good, super. root 3 by 2c. Because நம்ம போட்ட ஃபார்முலா m is equal to n m naught or n is equal to 2 m naught ங்கும்போது n வந்து 2 ஆயிடும். So v is equal to c by 2 root of n square 2 square 4 minus 1, that is equal to root 3 by 2c. ஒரே ஸ்டெப் தான், அது போட்டு 5 ஸ்டெப் வரும். சரிங்களா? velocity is equal to root 3 by 2c. முடிஞ்சிச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு क्वेश्चन பாருங்க. The mass of the particle is 2 by root 3 m naught. சரிங்களா? The mass of the particle is 2 by root 3 m naught. Then its momentum is, the mass of the particle is 2 by root 3 m naught. Then momentum is, then relativistic momentum. Momentum is relativistic momentum. இங்க 2 by root 3 m naught நமக்கு relativistic mass கொடுத்தா அப்ப momentum கண்டுபிடிக்கும். So relativistic momentum உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். P is equal to gamma m naught into v. velocity நம்ம கண்டுபிடிக்கணும். velocity நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? velocity கண்டுபிடிச்சு போடலாம், டைரக்டாவும் போடலாம். ஆப்ஷன் A root 3 by 2 m naught c. option B root 3 m naught c. option C m naught c by root 3. option D 2 by root 3 m naught c. சரிங்களா? என்ன ஆன்சர் வருங்க? ஃபார்முலா கொடுத்துருக்க மொமெண்டத்துக்கு டைரக்டா ஃபார்முலா. மொமெண்டம் P is equal to m naught c into n square minus 1. So this is the formula, root of n square minus 1. What is n? This coefficient, that is gamma is n actually. So can I become m naught c root of n square, 2 square பண்ணா 4, root 3 square பண்ணா 3 minus 1. சரிங்களா? m naught c 4 by 3 தான் வரும். because root 3 இருக்கா, ஸ்கொயர் பண்ணா 3 தான் வரும். 4 by 3 minus 1. அப்ப போடும்போது momentum P is equal to, இங்க எழுதுறேன், m naught c 4 minus 3 divided by 3 வரப்போ 1 by 3 வரும். சரிங்களா? root of 1 by 3 அல்லது 1 by root 3. next one, additional velocities. additional velocity பார்த்துட்டோம்னா நிறைய ப்ராப்ளம் பண்ணலாம். சும்மா கொஞ்சம் ப்ராப்ளம் போட்டுருக்கோம். additional velocities பார்த்துட்டோம்னா ரிலேட்டிவிட்டில நிறைய ப்ராப்ளம் பண்ணும். அந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமானது. addition of velocities. So addition of velocities ரெண்டு டைப் இருக்கு. Galilean addition, சரிங்களா? Galilean addition and Lorentz transformation addition, சரிங்களா? Lorentz addition. Galilean addition தான் நமக்கு தெரியும் ஆல்ரெடி. So Galilean addition என்னன்னா u dash equal to u, சரிங்களா? u is equal to u dash plus v. பாத்தீங்களா? This is Galilean addition. So this Galilean addition is not applicable at relativistic speed. This one is not applicable at relativistic speed. Is applicable or not applicable? For example, a frame of reference moving with the speed of light. A frame of reference moves with the speed of light v. There is a particle, a photon is traveling in the spaceship. Or spaceship irukku, adha or laser light on pandrom. Spaceship oda velocity v already. Spaceship வந்து relative speed la போயிட்டு இருக்கும். 0.5c 0.6c la போயிட்டு இருக்கும்.
அதுல ஒரு லேசர் லைன் ஆன் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அதுல இருக்கிற போட்டான்ஸ் வந்து சி ஸ்பீட்ல போகும். 0.6 c plus c, அப்போ 1.16 கிடைக்கும். That 1.6 is not possible. உங்களுக்கு தெரியும் already. That is, speed of light in free space is constant for all frame of reference. எல்லா frame of reference speed of light மாறாம கிடைக்கும். மாறிடுது. அப்ப இது applicable இல்ல. So this one is not applicable in at relativistic speed. அப்ப Lorentz addition போறோம். சரிங்களா? We are mental with the Lorentz addition. So the Lorentz transformation formula நமக்கு தெரிஞ்சதுதான். Unprimed frameல Lorentz second one தான் பார்க்கணும். சரிங்களா? Lorentz transformation. That is, x is equal to x prime plus v t prime into gamma. X. And similarly for t prime is equal to t is equal to t prime plus v x prime divided by c square into gamma. So this is a relation, inverse relation. Inverse Lorentz relation. Inverse Lorentz relation x is equal to x dash plus vt dash into gamma, t is equal to t dash plus vx dash by c square into gamma. சரிங்களா? இது just அப்படியே டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்றேன். dx is equal to dx dash plus vt dash. it is moving with uniform velocity. அதனால நம்ம பண்ண மாட்டோம். சரிங்களா? just டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த காமாங்கிறது ஒரு ஃபேக்டர் நம்பர் தான் விட்டுருங்க, தேவையில்லை. And similarly for dt, second equation, dt dash plus v is constant, dx dash divided by c square. So these are the two equations we get. And equation கிடைக்கும். Divide equation 1 by 2. dx by dt. அப்படின்னா dx dash plus vt dash divided by dt dash plus v dx dash by c square. dx by dt is equal to dx dash by dt dash plus v dt dash divided by dt dash divided by, sorry, அப்புறம் நீங்க ஒரு ஸ்டெப் சொல்லுங்க. இதனை டிவைட் பண்றோம். இது dt dash காமனா எடுத்துருங்க. அப்ப என்ன கிடைக்கும், dx dash plus v dt dash, இது dt dash காமனா எடுத்துறேன். எடுத்துட்டோம்னா dt dash 1 plus v dx dash divided by dt dash divided by c square. dt dash காமன் எடுத்துறேன். இது வந்து இந்த டேர்ம் இது டினாமினேட்டர் டேர்ம்ல இருந்து இப்ப டிவைட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்ப என்ன கிடைக்கும், dx dash divided by dt dash plus v dt dash divided by dt dash வரும், அது கேன்சல் ஆயிடும், divided by 1 plus v dx dash by dt, dx dash divided by dt னாக்கா u dash divided by c square. இது வந்து u dash, இது ஒண்ணு நான் இது வந்து கேன்சல் ஆயிடும். சரிங்களா? அப்ப u dash plus v divided by 1 plus u dash v divided by c square equal to u dx by dt na u. So this one is nothing but u. U is equal to u dash plus v 1 plus u dash v divided by c square. So far it's one dimension மட்டும் தான் தெரிய பண்ணிருக்கோம். U is equal to u dash plus v 1 plus u dash v divided by c square. நம்ம முக்கியமான ரிலேஷன். சரிங்களா? சம்மு கேட்டாவே இதுலதான் கேட்க முடியும். இது எத்தனை குழப்பம் கொஞ்சம் நிறைய ஸ்டூடெண்ட் தப்பா போட வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. நிறைய இடம் எதுன்னா திஸ் ரிலேட்டிவிஸ்டிக், சரிங்களா, அடிஷன் ஆஃப் வெலாசிட்டி. சரிங்களா? இந்த பார்ட்ல தான் உங்களை வந்து குழப்ப விடலாம். சரிங்களா? பார்க்கலாம், 1 or 2 சம் இன்னைக்கு பார்க்கலாம், மீதியெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, ஃபார்முலா மறுபடியும் இங்க வரேன். u is equal to u dash plus v 1 plus u dash v divided by c square is a formula. u யூன்னு தெரியும். பிரைம் போட்டா ட்ரெயின்ல இருக்கிறவர், எஸ் டேஷ்ல இருக்கிறவர், பிரைம்னு போட்டாவே எஸ் டேஷ்ல இருக்கிற ட்ரெயின். சரிங்களா? பிரைம்னு போட்டாவே ட்ரெயின், அன்பிரைம்டுனாக்கா ஸ்டேஷன். சரிங்களா? தட் இஸ் பிளாட்ஃபார்ம். So u means velocity of an object with respect to rest frame. Rest frame, velocity of an object with respect to a rest frame. S prime, S S frame. U prime, velocity of an object with respect to
velocity of an object with respect to s prime with respect to s prime frame, s prime ல சரிங்களா, ட்ரெயின்ல ட்ரெயின்ல இது பிளாட்ஃபார்ம் எப்பயுமே நமக்கு அப்படின்னா நல்லது சரிங்களா. எஸ் prime தான் பார்க்கிறோம், ட்ரெயின் பிளாட்ஃபார்ம். And what is v? Velocity of the train. Velocity of the frame s dash. இந்த ஆப்ஜெக்டோட velocity, இது velocity of the frame. ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடத்துல குழப்பிடும், எதுக்கு எங்க போறது, எதை u எடுக்கிறது, எதை v எடுக்கிறது, அதுதான் இந்த கொஸ்டின் குழப்பி விடும். இப்ப புரிஞ்சுக்க நினைக்கிறேன். v ன்னு சொல்லிட்டாவே போதும், velocity of the frame சரிங்களா, or velocity of the proper frame சரிங்களா. நிறைய சொல்லலாம் ப்ராப்பர், இதுல இல்லைன்னா புரியாது. ப்ராப்பர் ஃப்ரேம் இதெல்லாம் ஏன் திருப்பி இவ்வளவு தூரம் சொல்றான்னு உங்களுக்கு தெரியும், சம போடும்போது தெரியும். So this is velocity of the proper frame. Proper frame சரிங்களா, s dash or proper frame. This is velocity of the object in the proper frame. Velocity of the object in the proper frame. This is velocity of the object u அப்படிங்கிறது in improper frame. Improper சரிங்களா, improper frame ல velocity. So this is a relation. So இந்த ரிலேஷன் ரொம்ப முக்கியம். So this relation is applicable. எப்போ applicable na, both objects are moving in the same direction. This relation is applicable only both objects are moving in the same direction. சரிங்களா, பர்பெண்டிகுலரா போனா கொஞ்சம் ரிசல்ட்லாம் எடுக்கணும். Same direction la pona modhu apply pannu. This relation is applicable only if both objects are moving in the same, both objects are moving in the and object formula கொடுப்பாங்க. This relation is applicable only both objects are moving in the same direction. ரெண்டுமே same direction ல போகணும். Next, velocity with respect to moving frame சரிங்களா. Next நம்ம பார்க்க போறது moving frame பொறுத்து u dash பொறுத்து velocity. Sometimes u dash வந்து u கண்டுபிடிக்கிற மாதிரி வரும் சரிங்களா. The velocity of an object with respect to moving frame. With respect to moving frame. Moving frame வச்சு சொல்லுங்க. அப்ப என்ன அப்படின்னா u dash is equal to u prime is equal to u minus v divided by 1 minus uv by c square. அதேதான் u dash ங்கிறது velocity of an object in the moving frame. சரிங்களா, s prime velocity of an object in s prime. This is velocity of the velocity of the frame s dash. அதுதான் the explanation la same தான். Velocity of an object with respect to moving frame வச்சு சொல்றீங்க. With respect to moving frame, test frame தெரிஞ்சா moving frame வச்சு எப்படி சொல்றீங்க அப்படின்னா இது அப்படியே மாறிடும். u dash இங்க வந்துரும், u minus ஆயிடும், 1 minus uv by c square. So this is velocity of an object with respect to moving. சரிங்களா, next நம்ம எப்பவுமே சொல்றதுதான், the Galilean transformation is reduced to Lorentz transformation or reduced Lorentz transformation reduced to Galilean. எப்பவுமே Lorentz வந்து Galilean மாறிடும். Relativistic mechanics becomes normal classical mechanics. எப்ப சார் மாறும் அது உங்களுக்கு தெரியும். If velocity is much more less than c, then so then v by c square is negligible. So not negligible, is almost zero. Is almost zero, or v square by c square is neglected. V square by c square is neglected. So சில விஷயத்தை நம்ம neglect பண்ணலாம். For example, இந்த equation neglect பண்ணுங்களே, v square by c square is negligibly small, 0. So this term is 0. u minus v divided by 1. U minus v divided by 1, that is u minus v. So அப்ப என்ன equation 2 னு வெச்சுக்கோங்க, 1 னு வெச்சுக்கோங்க. So 2 becomes u dash is equal to u minus v. That is Galilean addition of velocity. வந்துச்சுங்களா, u dash equal to u minus v. That is Galilean addition of this is Galilean addition of velocity. அது இன்னொரு மாதிரி நம்ம சொல்லலாம் சரிங்களா. V much more less than c, then relativistic mechanics becomes Newtonian mechanics.
ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் வந்து நியூட்டன் மெக்கானிக்ஸ்க்கு வந்துடும் சரிங்களா. when v is much more less than c னா ரிலேட்டிவிஸ்டிக் மெக்கானிக்ஸ் becomes நியூட்டன் மெக்கானிக்ஸ். அதான் கெல்வின் அடிஷனுக்கு வந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா. எங்க இருந்து லொரன்ஸ் அடிஷன்ல இருந்து that is relativistic addition வந்து நார்மல் அடிஷன் ஃபார்முலா வந்துருச்சு சரிங்களா. u does equal to u minus கெல்வின் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்துருச்சு. இதுலயே சில ஃபார்முலா இருக்கு. சம்டைம்ஸ் ஃபார்முலா இப்படி யூஸ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா சம்டைம்ஸ் இது கொஞ்சம் v v னே ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். u க்கு பதிலா v ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். vx dash is equal to vx minus c sorry vx minus v divided by 1 minus vx v divided by c square. நான் என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். u க்கு பதிலா v போட்டுருக்கோம் அவ்வளவுதான் சரிங்களா. vx dash அப்படிங்கிறது velocity of particle object in s prime frame. vx அப்படிங்கிறது velocity அதாவது x direction அர்த்தம் சரிங்களா. அது போடல velocity of object in s frame. v velocity of frame s prime. Velocity of the frame s prime. So this is the formula for vx dash. இது x காம்பனன்ட் மட்டும் தான் நம்ம டெரைவ் பண்ணோம். y z அதே டெரைவ் பண்ணலாம் because y and z ல நம்ம போடல. vy dash என்ன வரும் அப்படின்னா vy in root of 1 minus v square by c square divided by 1 minus vx v by c square சரிங்களா. vy dash இது எழுதிக்கோங்க அடிஷனலா. vy dash அப்படிங்கிறது vy root of 1 minus v square by c square 1 minus vx v divided by c square. அது யூல எழுதலாம் தப்பு கிடையாது. நான் வந்து v ல எழுதிருக்கேன் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னா u ல எழுதிருக்கேன். The vz prime is equal to vz root of 1 minus v square by c square divided by 1 minus vx v by c square. vz prime சரிங்களா. So in terms of 3 dimension சரிங்களா. 3 dimension கொடுத்தனால ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ற மாதிரி கொடுத்தனால இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கணும். நம்ம இது மட்டும் தான் டெரைவ் பண்ணோம். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கணும். vy prime அப்படிங்கிறது vy into root of 1 minus v square by c square divided by this time அந்த டைம் அப்படியே வந்துடும். அது எதுவும் மாற்றலாம். அதே மாதிரி vz prime vz into root of 1 minus v square by c square. once again the denominator term மாறாது. so the same சரிங்களா. அதுதான் நெக்ஸ்ட் இன்னொரு நோட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ப்ராப்ளம் வேண்டாம், நிறைய ப்ராப்ளம் இருக்கு, பின்னாடி பார்த்துக்கலாம் சரிங்களா. நிறைய ப்ராப்ளம் போடுவோம் கண்டிப்பா. அண்ட் another one, the differential form of Lorentz transformation சரிங்களா. differential sometimes இது நமக்கு தேவைப்படும். differential form of Lorentz transformation. Lorentz transformation ஓட differential form ரொம்ப ஈஸி தான். ஒண்ணு இல்ல, x delta x எழுத போறீங்க, t delta t எழுத போறீங்க. that's all. x becomes delta x, t becomes delta t சரிங்களா. எல்லா வேரியபிளும் டெல்டா போட போறீங்க. differential. so x prime நமக்கு தெரியும் is equal to x minus vt. அப்ப delta x minus v into delta t into gamma. so this is delta x prime. delta x prime ங்கிறது delta x minus v into delta t into gamma, or sometimes 1 by root of 1 minus v square by c square எழுதிக்கலாம். delta y prime is equal to delta y, delta z prime is equal to delta z. வேற ஒண்ணும் இல்ல. delta t prime is equal to delta t minus v delta x divided by c square into gamma. so this is differential form of Lorentz transformation ஓட differential form சரிங்களா. Lorentz transformation ஓட differential form. இந்த Lorentz transformation differential form ஓட அப்ளிகேஷன் என்ன சார் சரிங்களா. சம்டைம்ஸ் அந்த ப்ராப்ளம் இருக்கு தேர்வுல கொடுக்கலாம் சரிங்களா. என்ன மாதிரி ப்ராப்ளம் கொடுக்கலாம் அப்படின்னா, the spatial separation between the two events, ரெண்டு ஈவென்ட் நடுவுல இருக்கிற spatial separation என்ன அப்படின்னு கொடுத்துட்டு what is the time interval between the two events அப்படி கேட்கலாம். அல்லது time interval between the two events, ரெண்டு ஈவென்ட் நடுவுல இருக்கிற time interval கொடுத்துட்டு what is the spatial separation between the two events, ரெண்டு ஈவென்ட் நடுவுல இருக்கிற spatial separation என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா at that time differential form of சரிங்களா Lorentz transformation சரிங்களா. Lorentz transformation equation is very useful. இதை தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இதை யூஸ் பண்ணலாம், பட் யூஸ் பண்ணாம வெறும் நார்மல்
LT ஈக்குவேஷன் வச்சும் போடலாம். பட் அதோட கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதேதான் ஒண்ணு இல்ல. டெல்டா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் வி இன்டு காமா டெல்டா மாத்திக்கிறோம். எங்கெல்லாம் வேரியபிள் இருக்கோ அது டெல்டா எக்ஸ் டேஷ் ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ் மைனஸ் வி டெல்டா டி இன்டு காமா y dash equal to y, அப்ப delta y dash equal to delta y, delta z dash equal to delta z, delta t dash equal to delta t minus v delta x divided by c square இருக்கிற மாதிரி தான். சரிங்களா? x and வேரியபிளுக்கு மட்டும் டெல்டா முன்னாடி போட்டுருவோம். ஸோ வைக்க இல்லைங்க. This differential form of Lorentz transformation equation is used to find out time interval, is used to find out time interval and spatial separation. This difference for LT equations is used to find out time interval and spatial, is used to find out time interval and spatial separation between two elements. So differential form of Lorentz transformation equation used to find out time interval and spatial separation between the two events. And events nodula irukka spatial separations கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். It's very useful. நார்மல் ஈக்குவேஷன் வச்சு போடலாம் சார், இது போகணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் இது கொஞ்சம் நல்லா இருக்கும். அதோட கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கு. ஈஸியா இருக்க மாதிரி இருக்கா இல்லைன்னு ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் போடுவோம், மீதியில் நாளைக்கு போட்டுருவோம். சரிங்களா? ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் போடுவோம், மீதி ப்ராப்ளம் தான் அது பார்த்துருவோம். நிறைய ப்ராப்ளம் இருக்காது. அது ப்ராப்ளம் ஒரு நாள் 2 நாள் நடத்தணும், அந்த அளவுக்கு நடத்தலாம். சரிங்களா? சம்டைம்ஸ் அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியாத வந்து கூட போதும். மற்றவங்களுக்கு அது தெரியாம இருந்ததுன்னா நாம ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்கோம். If two events are separated by a spatial distance, spatial distance 9 to the power 9 meter or simultaneous. So அதை பத்திலாம் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். That is demo is over. 3 demo கொடுத்துட்டோம். மோஸ்ட்லி இனிமே ஒரு டெமோ தான் கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். So but we are giving 3 demo class கொடுத்துட்டோம். பட் இனிமே நோ டெமோ கிளாஸ் கிடையாது. 1 வீக் உங்களுக்கு டைம். ஸோ யாருக்கு ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களா? நம்பர் 9047767620 அவங்களை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கான்டாக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் பே பண்ணீங்கன்னா உங்களை வந்து ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? கிளாஸ் ரூம் தட்ஸ் another கிளாஸ் ரூம். இனிமே கிளாஸ் ரூம் வந்து டெமோல வராது. டெமோலனா ஸ்டூடெண்ட்ஸ் பாத்துக்கலாம். புதுசா வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த 3 டெமோ கிளாஸ் வீடியோ அவைலபிளா இருக்கும். அதை நீங்க டெமோ கிளாஸ் வீடியோ பாத்துக்கலாம். ஃபர்தரா ஆஃப்டர் 1 வீக் சரிங்களா கிளாஸ் ரெகுலர் கிளாஸ் வில் ஸ்டார்ட். ரெகுலர் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும். வீக்லி உங்களுக்கு 3 கிளாஸஸ் தான் இருக்கும். சரிங்களா? வீக்லி 3 கிளாஸஸ் ஆர் 4 கிளாஸஸ். சரிங்களா? 3 or 4 கிளாஸஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேல இருக்காது. ஏன்னா பிகாஸ் லாங் டைம் இருக்கு. அதனால 3 to 4 கிளாஸஸ் மேக்ஸிமம் 4 கிளாஸ் இருக்கும் 1 வீக். சரிங்களா? போர்ஷன் முன்னாடி முடிச்சிருக்கோம். சரிங்களா? 6 months it takes a time. 6 months of time முடிச்சிருவோம். Thank you for all.